ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த சில நடிகைகள் திருமணத்திற்கு முன்னாடியே கர்ப்பமாக இருந்து குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. அது எந்தெந்த சினிமா நடிகைகள் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போகிறது நடிகை ஸ்ரீதேவி. 1967 கந்தன் கருணை அப்படிங்கிற மூவி மூலமாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 2015 வரை ஹீரோயினியாவும் பல படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 1996 போனி வர்மா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. ஜான்வி கபூர் மற்றும் குஷி கபூர். ஸ்ரீதேவி மற்றும் போனி வர்மா 1996 திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்க ஜூன் மாதம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. முதல்ல இவங்களுக்கு ஜான்வி கபூர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்திருந்தாங்க. 1997 பிப்ரவரி மாதம் பெற்றெடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 8 மந்த்ல அதாவது 8 மாதத்திலே பார்த்தீங்கன்னா முதல் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. நம்ம ஸ்ரீதேவி இப்போ நம்முடன் இல்லை, 2018 இறந்து போயிட்டாங்க. அடுத்தது கமல் மனைவி, அதாவது 2வது மனைவி சரிகா, ஹிந்தி மூவி நடிகை அண்ட் காஸ்டியூம் டிசைனரும் கூட. கமல் பார்த்தீங்கன்னா முதல் மனைவி வாணி கணபதி அவங்க இருக்கும்போதே நடிகை சரிகா கூட பழக்கம் ஏற்பட்டு சரிகா பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருந்திருக்கிறாங்க. வாணி கணபதி முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு 2வது 1988 சரிகா இவங்களை 2வது நம்ம கமல் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணம் பண்ணும்போது கமல் மற்றும் சரிகாவுக்கு ஸ்ருதிகாசன், நடிகை ஸ்ருதிகாசன் இவங்க 2 வயது குழந்தையாக தான் 1988 திருமணம் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களும் 2004 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க கமல் மற்றும் சரிகா அவர்கள். ஆனால் திருமணத்திற்கு முன்னாடியே கர்ப்பமாகி குழந்தையை பெற்று எடுத்துட்டு தான் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த நடிகையான சுஜா வருணி ஐட்டம் பாடலுக்கு நிறைய பாடல்களுக்கு முதல்ல நடனம் ஆடிருக்காங்க. இப்போ ஒரு சில படங்களும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. பிக் பாஸ் ஷோடிகளில் வின் பண்ணியிருந்தாங்க, அதாவது டைட்டிலும் வின் பண்ணியிருந்தாங்க. 2018 சிவகுமார் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2019 இவங்களுக்கு ஆத்வைத் அப்படின்னு சொல்லி ஒரு பாய் பேபியும் பெற்றெடுத்திருந்தாங்க. அதாவது 2018 நவம்பர் மாதம் 19 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சிவகுமார் இவங்களை. 2019 மே மாதம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாய் பேபி பெற்றெடுத்திருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட 6 மந்த், அதாவது 6 மாதத்திலே இவங்க குழந்தையை பெற்றெடுத்திருந்தாங்க. திருமணத்திற்கு முடிஞ்சு 6 மாதத்திலே குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. அடுத்த நடிகையான காதல் சந்தியா. காதல் அப்படிங்கிற படம் மூலமாக அறிமுகமாக இருந்தாங்க. 2016 வரை மட்டுமே படங்களில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஐடி பிஸ்னஸ் மேனான வெங்கட் சந்திரசேகர் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 6 டிசம்பர் மாதம் 2015 திருமணம் பண்ணியிருக்காங்க. 27 செப்டம்பர் 2016 இவங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி பெற்றெடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு 9 மந்த், ஒரு 9 மாதத்திலே குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 9 மந்த் அப்படிங்கிறது குழந்தை பெற்றெடுப்பாங்க. இருந்தாலும் இவங்க முன்னாடி கர்ப்பமாக இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. அடுத்த ஹிந்தி நடிகையான ஆலியா பட் 2018 ரன்பீர் கபூர் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 14 ஏப்ரல் 2018 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2018 6 நவம்பர் மாதம் ராகா அப்படிங்கிற ஒரு கேர்ள் பேபி பெற்றெடுத்திருந்தாங்க. ஒரு 7 மந்த், அதாவது 7 மந்த்துக்குள்ளேயே இவங்க பார்த்தீங்கன்னா முதல் குழந்தையை பெற்றெடுத்திருந்தாங்க. ராகா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. திருமணத்திற்கு முன்னாடியே கர்ப்பமாகி 3 மந்த் கர்ப்பமானதுக்கு அப்புறமா தான் குழந்தையை பெற்றெடுத்திருந்தாங்க. அடுத்தது பில்லா 2 படத்தில் நடித்த பூர்ணா அப்துல்லா, ஹிந்தி பட நடிகை. தமிழில் இந்த ஒரு படம் மட்டுமே நடிச்சிருக்கிறாங்க. 2018 அலான் ஃபரோஸ் அப்படிங்கிறவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. நிச்சயதார்த்தம் இவங்களுக்கு 2018 முடிந்திருக்கு. 2019 மே மாதம் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. 2019 அதே வருடம் ஆகஸ்ட் மாதம் இவங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி பெற்றெடுத்திருந்தாங்க. திருமணமான 3 மந்த்லேயே இவங்களுக்கு குழந்தையை, அதுவும் பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. அப்போ திருமணத்திற்கு முன்னாடியே கர்ப்பமாக இருந்திருக்கிறாங்க. அடுத்த நடிகையான எமி ஜாக்சன் மதராசப்பட்டினம், தாண்டவம், தங்கமகன், தெரி உள்ளிட்ட படங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. 2012 பிரதிக் போடர் அப்படிங்கிறவங்கள கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்கு. அதே வருடமே பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. 2019 ஜனவரி மாதம் ஜார்ஜ் அப்படிங்கிறவங்க கூட என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. திருமணம் பண்ணிக்கல. அதே வருடம் 2019 செப்டம்பர் மாதம் இவங்களுக்கு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்திருக்கிறாங்க. அதாவது 8 மாதத்திலே இவங்களுக்கு ஒரு பையனை பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்திருக்கிறாங்க. அந்த வரையும் 2021 பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. 3வதா எட் வெஸ்ட்விக் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஆக்டரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2022 டேட்டிங் பண்ணிக்கிட்டு 2024 தான் ஆகஸ்ட் மாதம் திருமணம் பண்ணியிருக்காங்க. திருமணத்தை அதுக்கப்புறமா தான் 2024 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே வருடம் அக்டோபர் மாதம் எனக்கு பார்த்தீங்கன்னா செகண்டாக நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, நம்ம எமி ஜாக்சன் செகண்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க. 2025 மார்ச் மாதம் இவங்களுக்கு செகண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தையை பெற்றெடுத்திருந்தாங்க. இந்த பேபியும் 8 மந்த்லேயே, அதாவது 8 மாதத்திலே குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் முதல் குழந்தையும் 8 மாதத்திலையும் 2வது குழந்தையும் 8 மாதத்திலையும் பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்திருக்கிறாங்க. அப்போ திருமணத்திற்கு முன்னாடியே 2 குழந்தையை பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருந்துட்டு தான் திருமணம் நடத்தியிருக்காங்க.
அடுத்த நடிகையான இலியானா கேடி நண்பன் அப்படிங்கிற மூவிலலாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நண்பன் படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது நம்ம விஜய் கூட நடிச்சதுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு நடிகையாக வள வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்ததுண்டு. ஆனால் தமிழில் ஆக்ட் பண்ணல, ஹிந்தி படங்கள் இப்போ வரைக்கும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. 2019 ஆஸ்திரேலியா ஃபோட்டோகிராஃபரான ஆண்ட்ரியூ அப்படிங்கிறவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பிரேக்கப் ஆன சமயத்தில் ரொம்பவே நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2023 மைக்கேல் டோலன் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2023 மே மாதம் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2023 ஆகஸ்ட் மாதம் இவங்களுக்கு ஒரு பையனை பெற்றெடுத்திருந்தாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்னாடியே தான் குழந்தையை பெற்றெடுத்திருக்கு. அதாவது திருமணம் நடந்ததை வெளிப்படையாக தெரிவிக்கலை. ஒரு பேபி, அதாவது தன்னுடைய மகனை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் 2023 மே மாதம் மைக்கேல் டோலன் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. திருமணத்திற்கு முன்னாடியும் அப்போடியும் பார்த்தாலும் திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாக இருந்தாங்க. மே மாதம் திருமணம் நடந்திருக்கு. அதே வருடம் ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. லாஸ்டா நடிகை அமலா பால் மைனா படம் மூலமாக அறிமுகமாகி தேவ திருமகள், வேட்டை, தலைவா, வேலையில்லா பட்டதாரி, ஆடை, ராட்சசன், கடவர் அப்படின்னு சொல்லிலாம் தொடர்ந்து தமிழில் பார்த்தீங்கன்னா படங்கள் பண்ணியிருக்காங்க ஹீரோயினியா. 2014 இயக்குனர் ஏஎல் விஜய் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு 2017 சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டாவதா 2023 ஜெகத் தேசாய் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நவம்பர் 6ஆம் தேதி 2023 திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்க 2024 ஜூன் மாதம் 11ஆம் தேதி இவங்களுக்கு ஒரு பையனை பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்திருந்தாங்க. 7 மந்த் பேபியாக பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்திருந்தாங்க. அதாவது 7 மாதத்துக்குள்ளேயே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அதாவது திருமணத்திற்கு முன்னாடியே கர்ப்பமாக இருந்துட்டு தான் திருமணம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 7 மந்த் இருக்கும்போதே குழந்தையை பெற்றெடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்னாடியே கர்ப்பமாக இருந்த நடிகைகளில் உங்களுக்கு கண்டிப்பாக இவங்க ஷாக்கிங்காக இருக்குப்பா அப்படின்னு சொல்லியும் இவங்க கண்டிப்பாக இந்த டேட் வச்சு நீங்களே கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடுவீங்க, ஆமாம் இவங்க திருமணத்திற்கு முன்னாடியே கர்ப்பமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. யாரா இது சொல்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.